ஆர்குமெண்ட் பண்ண மாட்டார். அவர் நற்செய்தியை தான் அறிவிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் ஜனங்களுக்கு சொல்லுவார். ஆறுதல். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட பொழுது அவரை பற்றி அவரே படிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். வாட் இஸ் த சைன்? வாட் இஸ் த சிம்டம்? ஹோலி ஸ்பிரிட் வித் ஜீசஸ் ஆல்வேஸ். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்த பண்ணவும், இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆறுதல் அடைய செய்யவும், காயம் கட்டவும் தேவனாகி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றீர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அடுத்த கட்டம், முதலாவது சாட்சியாய் வாழுங்கள், சேவையும் செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்தில் ஜெபம் மட்டும் செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்லவில்லை. ஜெபமும் செய்யுங்கள், புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போய் நற்செய்தியை மக்களுக்கு அறிவியுங்கள். எங்க சொல்றாரு பாருங்க, எருசலேமிலும் உங்க வீட்டில் முதல்ல உங்க வீட்டுக்கு சுவிசேஷம் அறிவிங்க. எருசலேம், ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. ஜெருசலேம், ஹவுஸ் ஆஃப் பிரெட். ஆவிக்குரிய அர்த்தம் அப்பத்தின் வீடு. உங்க வீட்டில் நீங்க சாட்சியா இருக்கணும், சேவை செய்யணும். குடும்ப தலைவராக இருந்தா கூட அவங்க சேவை செய்யணும், முடிஞ்ச அளவு செய்யணும். அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். நான் எலக்ட்ரீஷியன் படிச்சதுனால இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் எதனா வந்தால் நான் தான் பார்ப்பேன். எந்த பிரச்சனை வந்தாலும் ஆளை கூப்பிட்டு ஒரு 500 ரூபாய் கொடுத்து பார்க்கலாம். நமக்கு தான் தெரியுமே, அந்த 500 ரூபாய் நம்மளுக்கே குடும்ப செலவுக்கு உதவும் இல்லை. நம்மளே கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் டைம் ஒதுக்கி கஷ்டப்பட்டு அதை ரிஸ்க் எடுத்து செய்யணும். அவர் திருப்தி குடும்பத்துக்காகவது. நம்ம படித்த படிப்புக்கு குடும்பத்துக்கு கூட செலவு பண்ணலன்னா எப்படி சேவை செய்யலைன்னா? அதுபோல் நம்முடைய சாட்சி தான் நம்ம யாருன்னு காட்டும். உங்கள் வீட்டில் அத்தான் நீங்கள் ஊழியராக இருக்கிறீங்க, சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறப்போலாம் நல்லா அன்பு, கிருபை, சமாதானம், பக்தி, உங்கள் முகம் தேவதூதன் முகம் போல இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டுக்கு வந்தால் தான் நீங்கள் பேயாக மாறிடுறீங்க. எனவே நீங்கள் இனிமேல்ட்டு சர்ச்சிலே இருங்க அத்தான், நான் சாப்பாடு கொண்டாந்து சர்ச்சிலே கொடுத்துட்றேன்னு உங்கள் மனைவி சொல்கிற அளவுக்கு அல்லது அவங்க மனசில் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் நடக்க கூடாது. இது ஊழியர்களுக்கு. அதனால் நம்ம பிரசங்க பீடம் மக்களுக்கு என்ன பண்ணுறோமோ அதை நம்ம கடைப்பிடிக்கணும். ஊருக்கு தான் உபதேசம், உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது. உபதேசத்தை கூட தள்ளி வைக்கலாம், உபதேசத்தை தள்ளி வைக்கலாம். வேற யாருன்னா கூட உபதேசம் பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கை உபதேசமாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நடமாடும் வேத புத்தகமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை எருசலேமிலே நீ உன் சொந்த வீட்டிலே சாட்சியா இருக்கின்றாயா? அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.